அண்மைச் செய்தி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதாகி காலில் முறிவு ஏற்பட்டதால் சிகிச்சையில் உள்ள கார்த்திக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு நீதிபதி வருகை தந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக போக்சோ நீதிமன்ற நீதிபதி கோவை அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம். ரவீந்திரன், வணக்கம். மருத்துவமனைக்கு போக்சோ நீதிமன்ற நீதிபதி வருகை தந்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் பகுதியை சேர்ந்த சிறுமி ஒருவர் பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் தினத்தில் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து பாத்தீங்கன்னா சிறுமியை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில பாத்தீங்கன்னா கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு குளக்கரை புதர் மறைவில் அந்த சிறுமியின் உடலானது கண்டெடுக்கப்பட்டது. இதனால் அடுத்த போலீசார் உடனடியாக உடலை கைப்பற்றி உடற்கூறு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து பாத்தீங்கன்னா அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்த அடிப்படையில் அதில் கிடைத்த சொத்துகள் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனிடையே பாத்தீங்கன்னா சிறுமியின் உடற்கு அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கு உடனடியாக போக்சோ வழக்கு சட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைப்பதற்காக ஏற்பாடுகள் போலீசார் செய்து வந்தனர். அப்போது பாத்தீங்கன்னா விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட வழியில் கைதி கார்த்திக் என்பவர் பாத்தீங்கன்னா காவல்துறை பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்றார். அங்கிருந்து ஒரு பாலத்திலிருந்து அவர் கீழே குதித்த போது அவர் காலையில் பலத்த எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து பாத்தீங்கன்னா அவர் பலத்த போலீஸ் விவாதத்துடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மற்றொரு கைதியான மோகன்ராஜ் நீதிமன்ற காவலில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வரும் 27ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் பாத்தீங்கன்னா தற்போதைய சூழல் பாத்தீங்கன்னா சிகிச்சையில் இருந்து வரும் கைதி கார்த்திக் என்பவரிடம் போக்சோ நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். மேலும் இது விசாரணை துறையில் எத்தனை நாள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.